பூ திடமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்குது. வெயிட்டும் வருது. என்னால் எடை வெயிட்டும் வருது. பூ வரதுக்காக அந்த எஃப்எல் அனுப்புன்னு கேட்டிருந்தேன். அவங்க அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வேருக்காக அபிமனு அவங்களே சொன்னாங்க. இதுமாரி நல்லா வேர் இதாகுங்க, அபிமனு வேணுமா யூஸ் பண்ணி பாருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அபிமனு ஆர்டர் பண்ணி வர வச்சு அதுவும் அடித்து பார்த்தேன். அதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. வணக்கம், என் பேர் பாண்டியன். பெரம்பலூர் மாவட்டத்தில் காரைக்குடி வில்லேஜு. நான் இப்போ 6-7 வருஷமாக சம்மங்கி பூ போட்டிருக்கிறேன். சம்மங்கிங்க வந்து இப்போ எல்லா பயிரோட எந்த பயிர்னு பார்க்க போனால் சம்மங்கி தான் லாபமாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேறு பயிரில் நிறைய செலவு இருக்குது. இதில் அந்தளவுக்கு செலவு நமக்கு இல்லை. பெஸ்ட்டு வந்து அறுவடை கூலி இல்லை. அறுவடை வந்து நம்மளே பண்ணிக்கிறோங்கிறதால அறுவடை கூலி அதில் நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் அறுவடை கூலி இல்லை. 2-3 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் குறைஞ்சது. இவங்க 4-5 வருஷம் வச்சுருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 3 வருஷம், அதுதான் மேக்ஸிமம் 3 வருஷம் வச்சுருக்கலாம். அதனால் ஓரளவு லாபமாக தான் இருக்குது. இதில் இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷ் வாரத்தை விட நமக்கு ஆர்கானிக்னா ஓகே, பெனிஃபிட் நல்லாயிருக்கு. இந்த எஃப்எல், இந்த அபிமானங்கிற மாதிரி வேறு இறங்குறதுக்கு அபிமானம், எஃப்எல் நல்லா பூ எடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அது இந்த சம்மங்கி பூ வந்து நான் நெட்டில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. நான் எங்கே யூஏல துபாயில் இருந்தேங்க. அங்கே இருக்கும்போது நெட்டில் பார்த்துட்டு சரி நம்மளுக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் கேன்சல் பண்ணிட்டு போய் நம்ம பூ அதுமாதிரி பூ லாபமாக தெரியுது, அன்னன்னைக்கு வருமானம் தாங்கண்ணே அப்படின்ட்டு திரும்ப நான் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு வாட்ரு வந்து நீர் பாசனம் தாங்க. ட்ரிப்போ அல்லது இந்த ஸ்ப்ரிங்க்லரும் கிடையாது. வாய்க்கால் வழியாக தான் தண்ணி பாசனம். காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கணும். ரொம்பவும் காய விடாமல் ரொம்ப இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே தான். யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த ஏபிகே ஆர்கானிக் கம்பெனியில் இந்த எஃப்எல்லும் அபிமானும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரிசல்ட்டு அவங்க யூடியூப்பில் பார்க்கும்போது. சரி நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்பேன்ட்டு நான் இப்போ 2-3 முறை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது பூ. நமக்கு பூ திடமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்குது. வெயிட்டும் வருது. என்னால் வெயிட்டும் வருது. பூ வரதுக்காக அந்த எஃப்எல் அனுப்புன்னு கேட்டிருந்தேன். அவங்க அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வேருக்காக அபிமனு அவங்களே சொன்னாங்க. இதுமாரி நல்லா வேர் இதாகுங்க, அபிமனு வேணுமா யூஸ் பண்ணி பாருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அபிமனு ஆர்டர் பண்ணி வர வச்சு அதுவும் அடித்து பார்த்தேன். அதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த பூவோட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பூ. ஃபஸ்ட்டு இப்போ நான் 10 கிலோ போட்டுருந்தப்போ இப்போ 15 கிலோ 14 கிலோ அந்த மாதிரி வருது.